ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் திரக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 கத்திரிக்காயை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கணும். ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கிக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 10-12 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 குழிக்கரண்டி எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்து 2 குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணோன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நறுக்குன காய்கறி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுங்க. இதுவும் நல்லா திரங்கிருச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மசாலா பச்சை வாசம் போக நல்லா திரக்கிட்டு கொஞ்சம் பின்ன மாதிரி தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் குக்கரில் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ திரக்கல் 5 நிமிஷம் குக் ஆகி ஆறிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான திரக்கல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.